கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் ஏசாவினுடைய காரியங்களை குறித்து பார்த்தோம். அவனுடைய சகோதரனுடைய யாக்கோபை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள்னு சொன்னால், இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்டதான காரியங்கள், தகப்பனை ஏமாற்றுகிறது, அந்த இடத்துல அவன் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று பல திட்டங்களை தீட்டுகிறான் யாக்கோபு. அவனுடைய பார்த்திங்கன்னா, அவனுக்கு யாக்கோபு என்று சொன்னால் அவனுடைய பெயர் என்னவென்று சொன்னாக்கா எத்தன். இஸ் அ டிசீவர், இல்லாவிட்டா ஒரு ஏமாத்துக்காரன். அப்போ எத்தனாக இருக்கிறான். அவனுடைய புத்திகள் எல்லாமே எப்படியாவது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கி கொள்ள வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான். அதுபடியாக தாய் அவனுக்கு உபதேசம் பண்ணி, நீ போய் மந்தையில் போய் நல்ல வெள்ளாட்டுகளை எடுத்துக்கொண்டு வா, நான் அதை சமைத்து கொடுக்குறேன், உன் தகப்பனுக்கு நீ அதை கொடு என்று சொல்லி அந்த வெள்ளாட்டு கறியையும் நன்றாக சமைத்து அதனுடைய தோள்களை எல்லாம் ஏசாவுக்கு அதிக ரோமங்கள் இருந்தபடியினாலே அவைகளை போட்டுக்கொண்டு ஒரு ஏமாற்று வேலை செய்து, ஈசாக்குக்கு வயது முதிர்ந்த நிலையில் இருந்ததுனால கண்ணு தெரியாதனால அந்த நேரத்தில் ஏமாற்றி யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த காரியங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் எப்படியோ இந்த ஏமாற்று வேலைகளை செய்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஈசாக்கும் ஏமாந்து போனார் என்று தான் சொல்ல முடியும். தன்னுடைய சொந்த மகனாலேயே அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் வேட்டையெல்லாம் முடித்து கொண்டு ஏசா திரும்பி வருகிற பொழுது அவன் யாக்கோபு செய்ததான காரியத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனைப்படுகிறார். ஐயோ, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் போயிட்டு தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் போய் அவர் பெரிய போராடுகிறார், நீங்கள் எப்படி அவனை ஆசீர்வதிக்கலாம் என்று. ஆனால் ஈசாக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டேன், அதோடு கூட நானும் உனக்கு சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், அவனுக்கு நீ அதிகாரியாக இருப்பாய், அவனுக்கும் உனக்கும் இருக்கிற காரியங்களில் பார்க்கின்ற வேளையில் நான் உன்னோடும் கூட கடவுளுடைய கரம் இருக்கும், நீ கவலைப்படாத என்று சொல்லி அவனை சில காரியங்களினாலே அவனை தேற்றினார் என்று பார்க்கிறோம். ஆனால் நடந்த காரியங்கள் இருவருக்குள்ளாக பெரிய பகை ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். இவனை யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்று ஏசா நினைத்தான். ஆனால் தாயினுடைய ஆலோசனையின்படி அவன் வீட்டை விட்டு கிளம்பி போனான். அவன் போய் தன்னுடைய லாபானுடைய வீட்டில், மாமா வீட்டில், ரெபேக்கானுடைய சகோதரன் வீட்டில் போய் அடைக்கலம் போகக்கூடியவனாக இருக்கிறான். அங்கே இருந்திருந்தால் ஒருவேளை ஏசா அவனை கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் நடந்ததான காரியம், அவன் தூர தேசத்துக்கு ஓடி போய் லாபானுடைய வீட்டில் தங்கியிருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு ஒரு காலம் வரைக்கும் எத்தனாகத்தான் காணப்பட்டான், ஏமாற்றுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பின்னால் பார்க்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் சில தில்லுமுள்ளுகளெல்லாம் செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாலும் கூட அவன் பட்ட பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், தன்னுடைய மாமனார் வீட்டில் அவன் நடத்தப்பட்ட விதம் எல்லாமே ஒரு பயங்கரமாக இருந்தது. யாக்கோபை போல் நம்ம இருக்கக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, அப்படிப்பட்டதான ஒரு எத்தன் என்கிற பெயர் நமக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட இருப்போம் என்று சொன்னால் நமக்கு உண்மையாகவே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஜீவிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த யாக்கோபை போல நாங்கள் ஒரு எத்தனாக இருக்காதபடிக்கு, நம்முடைய பார்வைக்கு நாங்கள் உத்தமர்களாக இருக்க நேரம் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.